யாரோ சொன்னதுக்காக எடுத்தார். நல்ல மனசாட்சி வரல. அருமையான சௌரியே சௌரனை கேள். ஞானஸ்நானம் என்பது யாரோ சொன்னதுக்காக எடுக்கிறது இல்லை, இல்ல சுகம் ஆனதுக்காக எடுக்கிறது இல்லை, இல்ல வேலை கிடைக்குங்கிறதுக்காக எடுக்கிறது இல்லை, இல்ல குழந்தை பிறக்குங்கிறதுக்காக எடுக்கிறது இல்லை. உன் குடும்பத்துல சாட்சியா இருக்கிறியா? சொந்தக்காரங்க மத்தியில சாட்சியா இருக்கிறியா? வேலையில சாட்சியா இருக்கிறியா? எவன் எப்படி பார்த்தா எனக்கு என்னங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்காக உன்னை ரட்சிக்கல, நானே ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீ சாட்சியா இருக்கணும். அதுதான் உன்னை தெரிஞ்சு விட்டேன். என்னை பார்த்து ரட்சிக்கப்படாத ஒருத்தன் இடறி போய் அவன் பாஸ்டாவன் என்ன மாதிரி வாழ்றான், என்ன மாதிரி பேசுறான், என்ன மாதிரி நடக்கிறான், சி இவன்லாம் ஒரு பாஸ்டான் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து ஒரு ரட்சிக்கப்படாத அவிசுவாசி ரட்சிக்கப்பட மாட்டேன் என்று சொன்னால் இயேசு அவனுக்காக ரத்தம் சிந்தது வேஸ்ட் ஆயிடும். இப்ப சொல்லுங்களேன், நான் சும்மா சொல்றேன், உதாரணமா சொல்றேன். ஆண்டவரே, நான் யாருக்காவது இடலாம் இருந்தா இந்த உலகத்துல வாழ விரும்பலப்பா, என்னை தூக்கிடுங்க ஆண்டவரே, சொல்லுங்க பாப்பா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது ஏன்? தேவன் நம்மை தெரிந்து கொண்டது ஏன் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். இப்போ தேவன் நம்மை தெரிந்து கொண்டது ஏன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் தெரிந்து கொள்வது வேறு, நாம் தேவனை தெரிந்து கொள்வது வேறு. நான் ஒரு நாளில் ஒரு மனுஷனிடம் பார்த்து சுவிசேஷம் சொன்னேன். அந்த மனிதனோ குடிக்கிறவன். அவனிடத்தில் சுவிசேஷம் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், என்ன பார்த்து சொல்றீங்க? தேவன் என்னை தெரிந்து கொண்டாரியா? தேவன் தெரிந்து கொண்டாரா? எப்படி தெரிந்து கொண்டார் சொல்றீங்க? அதான் பைபிளில் எழுதியிருக்குல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இருக்குல்ல. அப்போ தேவன் என்னை தெரிந்து கொண்டுட்டார் பிரதர் அப்படின்ட்டாரு. அப்படின்னா பைபிளில் எழுதினதுனால தெரிந்து கொண்டேன் இருக்கார். ஸ்டில் அவர் நல்லா குடிக்கிறவர். குடிக்கிறவரை தேவன் தெரிந்து கொண்டாருன்னு சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. குடிக்கிறவரை தெரிந்து கொள்ளலாம், ஆனால் எப்படி தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள்ங்கிறது தான் முக்கியம். பாவத்தில் இருக்கிறவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவானால் தப்பான வார்த்தை. வசனம் சொல்லுது அதனால தெரிந்து கொண்டார்னு சொல்றதும் தவறான காரியம். ஆகவே தேவன் எப்பொழுது தெரிந்து கொண்டார்? கவனிச்சிங்க, நான் வாலி வயசுல 26ஆம் வயசுல என்னை தெரிந்து கொண்டார். தற்கொலை பண்ணலாம்னு சொல்லி விஷ பாட்டில் வாங்கி வச்சிருந்தேன். அன்னைக்கு குடிச்சு என் வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கு 2 பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க மட்டும் வரலன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். 1974ஆம் வருஷம் பிப்ரவரி மாதத்தில். ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஓகே, எப்போ தெரிந்து கொண்டார்? 26ஆம் வயசுலையா? இல்லை, எபேசியருக்கு நிருபம், எபேசியர்
முதலாவது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களோ குற்றம் இல்லாமலுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்ன சொல்லுது பாருங்க, அவர் தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். மோசே காலத்துக்கு முன்னால மனசாட்சியின் காலம், மோசே காலத்திற்கு பின்பு இயேசு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம், இயேசுவுக்கு அப்புறம் கிறிஸ்துவின் காலம். இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவின் காலத்தில் இயேசுவுக்கு அப்புறம் வந்த மக்கள். தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறார்? மனசாட்சியின் காலத்தில் நம்மை நோவா, ஆபிரகாம் இவர்களை போல நம்ம அந்த நாட்களில் இருந்திருந்தால் தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்படி தெரிந்து கொள்ளவில்லை. இல்லை, மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே இருந்திருந்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் பெரிய பாடுகளுக்கு உட்பட்டிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எப்போ? உலகமே உண்டாகலை, உலகமே உண்டாகலை, உலகமே உண்டாவதற்கு முன்னால தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை நல்லவர்! நான் ரட்சிக்கப்பட்ட 26 வயசுல. ஆனால் அவர் எப்போ தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது அப்போ. ஆனால் எந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள? இவன் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு அருளும்படி வந்தாரு. இந்த காலத்திலே என்னை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாம் அப்படித்தானே தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பு உங்களை தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். சரி, எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? நாம் அந்த உலகத்தில் இஷ்டமாக வாழ்ந்தோம், பாவம் செஞ்சோம், அக்கிரமம் செஞ்சோம். எங்கிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. என்ன சொல்றது வேதம்? நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். உலகம் பாவம் நிறைஞ்ச உலகம், அக்கிரமம் நிறைஞ்ச உலகம், அசுத்தமும் அருவருப்பும் நிறைஞ்ச உலகம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அக்கிரமம் செஞ்சோம், அநியாயம் செஞ்சோம், அசுத்தமாக வாழ்ந்தோம், உலக பாரம்பரியத்தின்படியும் வாழ்ந்தோம். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்மளை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டாராம். பாவமான உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொண்டவர் தேவன். கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து தெரிந்து கொண்டார். எப்போ தெரிந்து கொண்டார்? உலகம் உண்டாவதற்கு முன்னாலே. எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். உலகம் பாவமான உலகம், அக்கிரமமான உலகம், இதிலிருந்து தெரிந்து கொண்டார். பாரம்பரியங்களை நிறைந்த உலகம், இதிலிருந்து தெரிந்து கொண்டார். சரி, இப்போ தெரிந்து கொண்டார் என்று சொல்லும்போது எப்படி தெரிந்து கொண்டார் கண்டுபிடிக்கணும்ல. அவர் தெரிந்து கொண்டாரா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரிந்து கொண்டாருன்னு வசனம் இருக்கு. வசனம் இருக்கிறதுனால அன்னைக்கு நான் குடிக்காரன்ட்டு கேட்டபோது அவர் அதான் வசனம் இருக்குல்ல, தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி அல்ல. அவர் தெரிந்து கொண்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? சங்கீதம் 89 3ஆம் வசனம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி. என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் தெரிந்து கொண்டேன். அவர் தெரிந்து கொண்டாரா இல்லையா? என்னால், அதாவது நான் யாரை தெரிந்து கொண்டவனோ அவனோட உடன்படிக்கை பண்ணினேன்றார். அப்போ யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு கூட என்ன செய்கிறாரா? உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணுகிறார். அருமையானே, ஒரு பால்குமார் இருக்கிறார். அவருக்கு திருமண வயசு நாட்களில் ஒருவேளை நிறைய பெண்கள் அவருக்கு மாப்பிள்ளை ஆச்சா அப்படின்னு பெற்றோரிடத்துல கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் தெரிந்து கொண்டது யார? சௌரி கிருபையை. எப்படி தெரிந்து கொண்டார்னு கண்டுபிடிச்சிங்க? திருமணத்தில் ஒப்பந்தம் பண்ணாங்க, அதனால் அவர் தெரிந்து கொண்டார்னு கண்டுபிடிச்சிக்கலாம். உடன்படிக்கை பண்ணார். அப்படியே வேதம் சொல்லுது, நான் சொல்லலை.
என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். அப்ப யாரோட தேவன் உடன்படிக்கை பண்ணினாரோ அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ உடன்படிக்கை என்பது என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகிலும் வேதத்திலிருந்து வாசிப்போம். உடன்படிக்கை என்பது என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அருமையானே, நோவா காலத்திலே மழை என்பது இல்லவே இல்லை. அவர்கள் நீரூற்றிலிருந்து வருகிற தண்ணியை தான் குடித்தார்கள். ஆறு பாய்ந்தது, அதைத்தான் குடித்தார்கள். மழை என்பது இல்லை. இப்பொழுது பாவம் அகோரமாய் மாறினபடினாலே, அக்கிரமம் அசுத்தமும் அருவருப்பாய் மாறினபடினாலே அவர்கள் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதா இருப்பதை கண்ட ஆண்டவர் முழு உலகத்தை அழிக்க சித்தம் கொண்டார். எப்படி அழிக்க சித்தம் கொண்டார்? ஜலப்பிரளயத்தினால் அழிக்க சித்தம் கொண்டார். ஸோ ஜலப்பிரளயத்தினால் அழித்து விட வேண்டும் என்று எண்ணி நோவாவிடத்தில் சொல்லிட்டார். ஆனா இதுவரைக்கும் தண்ணிலாம் வந்ததில்லை, மழைலாம் வந்ததில்லை. இப்ப நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்றான், ஜலப்பிரளயத்தினால் பூமி அழிய போகுதுன்னு. அவன் ரெடி ஆயிட்டான், ஜலப்பிரளயம் வரப்போகுதுங்கிறத விசுவாசிக்கிறான். ஆனால் மழையை பார்க்காத அவங்களுக்கு ஜலப்பிரளயம் வந்து அழிய போறத பற்றி நம்பிக்கையே இல்லை. அதனால அவங்க அதற்கு தயாரா இல்லை. இவன் என்ன செஞ்சான்? வேதம் அழகா சொல்லுது, அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். நல்லா கவனிச்சிங்க. எந்த தண்ணிய அந்த நோவா காலத்து மக்கள் நம்பவில்லையோ அதே தண்ணி அவங்கள அழிச்சிருச்சு. எந்த தண்ணியை நம்பி பேழை செஞ்சு 8 பேர் உள்ள போனாங்களோ, நோவா, மிஸ்ஸஸ் நோவா, அவன் பிள்ளைகள் 3 பேர், அவன் மருமக்கள் 3 பேர், 8 பேர் உள்ள போயிட்டாங்க. இப்போ பேழை காப்பாச்சுதான், தண்ணி காப்பாச்சுதான்னா வேதம் அழகா சொல்லுது, அவர்கள் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். எந்த தண்ணியை நம்பி பேழை செஞ்சு உள்ள போனாங்களோ அந்த தண்ணி காப்பாத்துது. ஆனால் எந்த தண்ணியை நம்ப மாட்டேன்ட்டாங்களோ அந்த தண்ணியே அவங்கள அழிச்சிச்சு. அது ஏன் இப்படி சொன்னாரு? ஏன் இப்படி சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது எப்படி? எந்த தண்ணியை நம்பலையோ அந்த தண்ணி அவங்களை அழித்து விட்டது. எந்த தண்ணியை நம்பி பேழை செஞ்சு உள்ள போனாங்களோ அந்த தண்ணி தான் அவங்களை காப்பாச்சு. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானத்தை நம்பினால் அந்த ஞானஸ்நானம் அவங்களை காப்பாற்றும். ஆனா ஞானஸ்நானத்தை நம்ப மாட்டேன்ட்டா அந்த ஞானஸ்நானம் காப்பாற்றாது, நரகம் தான் போகணும் சொல்லிட்டு அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல். அப்படின்னா குளிக்கிறது எதுக்கு குளிக்கிறாங்க? அழுக்கு போறது குளிக்கிறாங்க. ஞானஸ்நானங்கிறது மாமிச அழுக்கை நீக்கிறதுக்காக நம்ம அப்படி ஸ்நானம் பண்ணல. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. வேதம் சொல்லுது, இப்போ ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணுவேன். உடன்படிக்கைங்கிறது என்னப்போ? ஞானஸ்நானம். ஆனால் வேதம் சொல்றதை கவனிச்சுங்க, எப்படிப்பட்டவங்களோட உடன்படிக்கை பண்ண? நல்ல மனசாட்சி உள்ளவங்களோடு கூட. நல்ல மனசாட்சி இருக்கணும்.
நல்ல மனசாட்சி இல்லாம துர்மனசாட்சி பாவத்தோடு கூட இருந்துகிட்டே நானும் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் பிரதர், ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போகணுன்றாங்க, அதனால எடுத்து வைக்கிறேன் பிரதர், நானும் எடுத்துக்கிறேன். அந்த ஞானஸ்தானம் செல்லாது, அந்த ஞானஸ்தானம் செல்லாது. ஏன்னா அவன் பாவத்தில் இருக்கான், அவனுக்கு நல்ல மனசாட்சியே வரல. இன்னைக்கு ஞானஸ்தானம் முக்கியம் சொல்லி நிறைய சபைகள்ல ஞானஸ்தானத்தை முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஞானஸ்தானம் முக்கியம் இல்லைங்க, மனம் திரும்பி நல்ல மனசாட்சி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் முக்கியம். ஞானஸ்தானம் முக்கியம். பல ஆண்டுகளுக்கு முன்னால என் நண்பர் ஒருவர், ஐயா, ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாரு, திடீர்னு கற்பு வேஷ்டி கட்டிட்டு நான் கேரளா போறேன் அப்படி நிற்கிறாரு. கொஞ்சம் அவரு கொஞ்சம் சுவிசேஷம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் என்ன பண்ணிட்டேன், சரி இப்படி சர்ச்சுக்கு போனவர் ஏன் இப்படி கேரளாவுக்கு போறேன்றாரு அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கறதுக்கு இந்த நண்பரோடு போனேன். போனால் அவர் கருப்பு வேஷ்டி கட்டியிருக்காரு, கருப்பு வேஷ்டி கட்டியிருக்காரு. ஏன் பிரதர், நீங்கள் இது வரைக்கும் சர்ச்சுக்கு போனீங்களாம்ல, அப்படி இருக்க திடீர்னு சொல்லி கருப்பு வேஷ்டி கட்டிட்டு மலைக்கு போகிறேன்னு நிற்கிறீங்களே, ஏன் ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, ஐயா நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது லாஸ் ஆயிடுச்சு, ரொம்ப மனம் ஒடிஞ்சு போச்சு, கடன் பட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆகையினால ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் என்னுடைய கிறிஸ்தவன் நண்பர் ஒருவர் சொன்னார், யோ ஏன் இப்படி கவலைப்படுற, சர்ச்சுக்கு வா, ஏன் கூட சர்ச்சுக்கு வா, ஆண்டவராக இயேசுவான் வாழ்க்கையை மாற்றிடுவார், கடனில் இருந்தாலும் விடுதலை ஆக்கிடுவார் அப்படி சொன்னார். அது நிமித்தமாக நான் என்ன பண்ணேன், அவரோடு கூட அந்த சர்ச்சுக்கு போனேன். முதல் நாள் அன்னைக்கு தான் போயிருக்கிறேன். முடித்த உடனே அந்த பாஸ்டர் கேட்டார், தம்பி எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறேன். அப்படியா, யார் கூட்டிகிட்டு வந்தது? இந்த சவர் கூப்பிட்டு வந்தார். சரி உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம். ஐயா நான் ஒரு சின்ன தொழில் செய்தேன், அது லாஸ் ஆயிடுச்சு, நான் ரொம்ப கடன் பட்டுட்டேன், என்னால் முடியல ஐயா, என் வாழ்க்கையை வெறுத்து போச்சியான்னு. எவ்வளவு கடன்னு சொல்லி கேட்க, அவரும் சொல்ல, அந்த நண்பரும் கடன் என்னன்னு சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பாஸ்டர், இந்த கடன் பட்டல நான் ஒன்று செய்கிறேன், நான் உன் கடனெல்லாம் தீர்த்துறேன், உங்கள்கிட்ட காசை கொடுத்துட்றேன், நீ சொன்ன பணத்தை கடனை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீ ஒழுங்கா சபைக்கு வா அப்படின்னு. சரி ஐயா, சரி. இவருக்கு சந்தோஷம், என்னடா அது இப்படி ஒருத்தன் இவ்வளோ தூரம் நம்மளை நம்பி கடனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு போகும்போது வந்துட்டு யார் சொன்னது, அந்த கருப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு சொன்னார் என்கிட்ட. நான் போகிறேன், போகும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் தம்பி அடுத்த வாரம் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடணும் தம்பி அப்படின்னா. என்ன ஐயா ஞானஸ்தானம்னா என்ன ஐயா அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட கேட்குறாரு. பாஸ்டர் சொல்கிறார், ஒன்றும் இல்லைப்பா, தண்ணிக்குள்ளே முழுக்கும் அவ்வளோதான், அது ஒன்று நான் எடுத்துக்க நான் முழுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போகும்போது உன் மனைவியும் கூட்டிட்டு வா, அவளுக்கும் சேர்த்து கொடுத்துருவோம். மனைவிக்கு சர்ச்சே தெரியாது, இவருக்கு ஒரு வாரம் தான் சர்ச் வந்திருக்காரு, ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்துருவோன்றாரு. அடுத்த வாரம் வந்தாச்சு, வந்த உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாங்க, ஆளுக்கு ஒரு பைபிளும் கொடுத்தாச்சு. இப்போ ரெகுலராக இப்போ சர்வீஸ்க்கு வர்றாரு, சபைக்கு வர்றாரு. சில மாதங்கள் ஆயிடுச்சு. சில மாதங்கள் கழித்து இந்த பாஸ்டர் அந்த மனுஷன்ட்ட, ஏப்பா நான் கடன் கொடுத்தனே, பணம் எப்போ தருவ, இவ்வளோ மாதம் ஆச்சு நீ ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிற, எப்போ தருவ? ஐயா கிடைக்கும்போது தர்றேன் ஐயா, நான் கிடைக்கும்போது தர்றேன்னு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இல்லைப்பா நீ தரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்தாப்புல ஒரு மாதமோ 2 மாதம் கழிச்சு போயிட்டு, எப்போ தருவ அப்படின்னு கேட்டோன்னே, கிடைக்கும்போது தரேன். இல்லை நீ தரலன்னா உன் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிடுவேன், முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிடுவேன்னு என்னுடைய வீட்டில் இருந்து ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, ஃபேன்ஸ் எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாருயா, களத்தை தூக்கிட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றும் சொல்லவும் முடியல, எனக்கு கடன் கொடுத்துருக்காரு. அதனால நான் என்ன பண்ணேன், வழியும் இல்லாமல் சரின்னு விட்டேன். இப்போ நடந்தது என்ன, மீதியும் கடன் இருக்கு, அந்த கடனை எனக்கு கொடுக்குற வசதி இல்லை. இந்த சிச்சுவேஷனில் சில மாதங்கள் கழித்து அவருடைய ஒய்ஃபு அனுப்புனார் பாஸ்டர். ஒய்ஃப் அனுப்பிச்சு,
ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்காரு. அந்த லெட்டரில் நீ உடனே பணம் தராவிட்டால் எங்கள் சொந்தக்காரங்க மாடு வெட்டுறவங்க எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு அதில் லெட்டரில் எழுதிட்டார். அவர் ஒய்ஃப் வந்து கொடுக்குது. இப்போ இவர் பயந்துட்டார். என்னடா அது, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிடுவோம் போட்டுக்குதே, என்ன ஆகுதோ தெரியலன்னு சொல்லி பார்க்குறாரு. கேட்கல. உடனே அவர் சொல்கிறாரு, சாம் சுந்தர்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் அந்த சபைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் வருவார். இவர் சொல்கிறாரு, இந்த கருப்பு வேஷ்டி கட்டினவர், ஐயா பாஸ்டர் சாம் சுந்தரத்திட்ட நான் சொல்லிடுறேன், அவர் என்ன சொல்கிறாரோ செய்கிறேன் ஐயா அப்படி. ஐயோ அங்கெல்லாம் போகாத, அங்கெல்லாம் போகாத, அங்கெல்லாம் போகாத, அங்கெல்லாம் போகாத அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கும் போகலை. என் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இது நிமித்தம் தான் ஐயா நான் வெளியே போயிட்டேன். கருப்பு வேஷ்டி கட்டிட்டு நான் கேரளா போகிறேன் அப்படின்னாரு. ஆமாம், இவர் ஞானசாரம் எடுத்தவர் தானே. நல்ல மனசாட்சியில் எடுத்தாரா, யாரோ சொன்னதுக்காக எடுத்தாரா? யாரோ சொன்னதுக்காக எடுத்தார். நல்ல மனசாட்சியே வரல. அருமையான சௌரியே சௌர்ணைக்கள், ஞானஸ்நானம் என்பது யாரோ சொன்னதுக்காக எடுக்கிறதில்ல, இல்லை சுகமானதுக்காக எடுக்கிறதில்ல, இல்லை வேலை கிடைக்குங்கிறதுக்காக எடுக்கிறது இல்லை, இல்லை குழந்தை பிறக்குங்கிறதுக்காக எடுக்கிறது இல்லை. நல்ல மனசாட்சி, ஐயோ நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி யார் ஒருவர் மனஸ்தாப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவர். வேதம் சொல்கிறது, இப்போ நல்ல மனசாட்சி வந்துருச்சுது. இப்போ நல்ல மனசாட்சி என்ற பாவம் இல்லை, நல்ல மனசாட்சி வந்துருச்சுது. இந்த நல்ல மனசாட்சியில் உடன்படிக்கை பண்ணுறதுதான். பைத்தியக்காரிக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை, பைத்தியக்காரனுக்கும் கல்யாணம் பண்ணுறது இல்லை. அப்படியானா இயேசு பரிசுத்தம் உள்ளவர், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறவன் பரிசுத்தமாக இருக்கணும், நல்ல மனசாட்சியுடையவனாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஒருத்தன் இருந்து ஞானஸ்நானம் எடுத்தான்னா அவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன். தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். மற்றபடி யாராவது நான் உடம்பு சரியில்லாததுக்கு எடுத்தேங்க, என் கஷ்டம் போகணுன்னு எடுத்தேங்க அப்படிலாம் யாராவது எடுத்திருந்தா அந்த ஞானஸ்நானம் செல்லாதுங்க. ஞானஸ்நானம் செல்லாது. உங்களை நீங்களே ஏமாத்திடாதீங்க, நீங்களே உங்களை ஏமாத்திக்காதீங்க, அது செல்லவே செல்லாது. சரி, இப்ப யாரோடு உடன்படிக்கை பண்ணாராம்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்றேன். அது எப்படி உடன்படிக்கை? நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்போ யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு நல்ல மனசாட்சியோடு இருந்தாங்களோ அவங்களோடு கூட தான் உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்ப நம்ம எல்லாரும் அப்படித்தானா? இன்னும் இங்க யாராவது உடன்படிக்கை இயேசுவோடு பண்ணாதிருந்தால், நல்ல மனசாட்சி இன்னும் வராதிருந்தால், சீக்கிரம் மனம் திரும்பு, பாவத்திலிருந்து விடுதலையாகு, பாவத்தை மன்னிப்பு கேளு, நல்ல மனசாட்சியுடையவன மாறு, இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணு. அப்படி செய்தால் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் தெரிந்து கொண்டாரா? எதற்கு தெரிந்து கொண்டார்? இப்போ தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாம் ஞானசானம் பரலோகத்துக்கு போறோம்பா அப்படிதான் நினைச்சிட்டு தான் எல்லாம் இருக்கும். எதற்காக தெரிந்து கொண்டார்? இது தெரியணும்ல. ஏன் தெரிந்து கொண்டார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 10வது வசனம். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓஹோ, என்ன சொல்றாரு? நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார். எப்படி எப்படி எப்படி? தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்கிறதுக்காக தான் தேவன் தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, யார் சாட்சிகளாக இருப்பாங்களா? நீங்களும் என் தாசன் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்போ நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். கவனமாக கேளுங்க. இன்னைக்கு ஞானசானம் எடுத்துட்டேன் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நினச்சி கணக்கு போடாங்க, தப்பு கணக்குங்க. சாட்சி இல்லாமல் நீங்கள் ஞானசானம் எடுத்து வேஸ்ட். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சி சொல்லுவாங்களா? இப்படி கேட்குறேன். உங்க குடும்பத்தார் உங்களை சாட்சி சொல்லுவாங்களா?
இயேசு கிறிஸ்து என் தாசனும் சாட்சின்றார், என் தாசனும் சாட்சின்றார். அப்போ இயேசுவே சாட்சி. அவர் எப்படி சாட்சியா இருந்தாருங்க? இயேசு எப்படி சாட்சியா இருந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 7-10. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். சீஷரிடத்துல சொல்றாரு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள் சொல்லிட்டு, இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். எங்க பிதாவை ஒருத்தரும் பார்க்க முடியாது. ஆனா இயேசு சீஷரிடத்துல சொல்றாரு, இது முதல் அவரை கண்டும் அறிந்தும் இருக்கிறீர்கள். உடனே பிலிப்பு கேட்கிறான் பாருங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். ஓஹோ, அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா பிதாவை யாரும் பார்க்க முடியாது, எங்களுக்கு காண்பியும், அது போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்துல பிலிப்பு கேட்கிறான். அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க பதில். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்ன சொல்றாரு? பிதாவை காண்பின்னு சொன்னா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னாரு. நான் தான் பிதான்னு சொல்லல. ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்குது, இந்த வசனத்தை சொல்லுவாங்க. பிதாவை எங்களுக்கு காண்பின்னு சொன்னா இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆகவே இவர் தான் பிதா. நோ நோ நோ, பிதாவை ஒருவன் ஒரு காலம் காண முடியாதுங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியணும் அவரை பார்த்த மாதிரின்னு. பிதா குமாரனாய் வரவில்லை, பிதா குமாரனை அனுப்பினார். தேவனை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லை, அவரை வெளிப்படுத்தவே குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். இப்ப எப்படி இயேசுவை வெளிப்படுத்தினார்? இயேசுவை வெளிப்படுத்தினார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னார்ல. கொஞ்சம் மாத்தி சொல்றேன். கெத்சேமனே தோட்டத்துல இயேசுவை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. பிரதான ஆசாரியர்கள், சேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிக்க வந்திருக்காங்க. அப்போ இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? உடனே அவங்க சொல்றாங்க, நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம். உடனே இயேசு என்ன சொன்னாரு? நான் தான். என்ன பார்த்தா இயேசுவை பார்த்தது மாதிரி சொல்லலையே. இயேசு நான் தான்றார், நான் தான். நான் தான் சொன்ன பொத்துன்னு விழுந்துட்டானுங்க. திரும்ப யாரை தேடுகள்? நசரனாகிய இயேசுவை. நான் தான் சொன்னேனே. இப்போ பிதாவை காண்பின்னு சொன்னா இவர் தான் பிதாவா இருந்தா இவர் என்ன சொல்லணும்? நான் தானப்பா பிதா அப்படின்னு சொல்லணும். இல்லை இல்லை, அவர் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லல. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டானர். நான் தான் பிதான்னு சொல்லல. அப்ப எப்படி அவரை பார்க்க முடியும்? பிதாவை இவர்களை எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்கிறது? வாசிங்க தொடர்ந்து அடுத்த வசனங்களை. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை, நான் உங்களிடத்திலே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. நல்லா கவனிச்சுங்க. நான் சொந்தமா உங்ககிட்ட சொல்லல. ஒண்ணு, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆஹா, என்ன சொல்றாரு? நான் செய்யற கிரியை பிதா என்கிட்ட இருக்கிறதுனால அவருடைய கிரியை நான் செய்யறேன். நான் சொந்தமா பேசவும் இல்லை, அவர் சொன்னதான் நான் பேசுறேன். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும். பிதா எவைகளை காண்பிக்கிறாரோ அவைகளையே இயேசு செய்கிறார். சுயமாய் தானாய் ஒன்றும் செய்ய மாட்டார். இது யோவான் 5:19 இருக்கும். அதே போல நான் சுயமாய் பேச மாட்டேன், நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா ஏன் பிதா சொன்னதே சொல்றாரு, செஞ்சதே செஞ்சாரு? பிதாவை வெளிப்படுத்த வந்தார். ஆகவே பிதா சொன்னபடி சொல்றாரு, பிதா செய்யறபடி செய்யறாரு. இப்போ அவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். செயல் பிதா மாதிரி இருக்குது, பேச்சு பிதா மாதிரி இருக்குது. அப்படி இருக்க என்னை பார்த்தா நீங்க பிதாவை பார்த்த மாதிரி இருந்தார். சாட்சியா இருந்தாரா? இயேசு சாட்சியா இருந்தாரா? வசனம் சொல்லுது, நீங்களும்
என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப நம்ம எப்படி சாட்சியா இருக்கிறது? நம்ம எப்படிங்க சாட்சியா இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 10-12 வரைக்கும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. சொல்லிட்டு நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. இப்படி உங்களை ரட்சிக்கிற, பாவத்திலிருந்து விடுதலையாக்க கூடிய அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? நான் உங்களை ரட்சித்துட்டேன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கிட்டேன், உலகத்திலிருந்து விடுதலையாக்கிட்டேன், ரட்சித்துட்டேன். இந்த மாதிரி ரட்சிக்கத்தக்க தேவன் கிடையவே கிடையாது எந்த உலகத்துல. ஆகையினால நானே தேவன் என்பதற்கு நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுக்குரிய சாட்சிகளாய் விளங்கணும். என் தாசன் சாட்சியா இருக்கிறார் என்று சொன்னார் பிதா. நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகள் தானே, நம்ம சாட்சிகளாக இருக்கணும். தேவன் தெரிந்து கொண்டது எதற்கு? நம்ம சாட்சிகளை நம்ம வச்சு இயேசுவை அவங்க அறிஞ்சு கொள்ளணும், தேவனை அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் ஜீவியம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட சௌரனே சௌரியே கேள், உன் குடும்பத்துல சாட்சியா இருக்கிறியா? சொந்தக்காரங்க மத்தியில சாட்சியா இருக்கிறியா? வேலையில சாட்சியா இருக்கிறியா? எவன் எப்படி பார்த்தா எனக்கு என்னங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், அதுக்காக உன்னை ரட்சிக்கல, நானே ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீ சாட்சியா இருக்கணும், அதுக்குதான் உன்னை தெரிஞ்சு விட்டேன். அவர் என்ன சொன்னாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். நம்ம என்ன சொல்லணும்? இயேசு எங்களுக்கு காமிப்பான என்ன சொல்லணும்? இயேசுவை காமிக்கலாம் முடியாது, அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லணும்? என்ன பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரி இருப்பான்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கிறோம். என்ன சொல்றீங்க? அப்படிதான், அது மாதிரி தான் சாட்சி இருக்கணும். உண்மைதானா? இப்போ இயேசுவை போல இருக்க முடியுமாங்க? உங்களை கேட்டா, நீங்க யாருன்னு கேட்டா, கிறிஸ்தவங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவள், கிறிஸ்து அவளா? அவள் கிறிஸ்தவள் நீங்க சொல்றீங்க. நீங்க யாரு? சொல்ல முடியாதுங்க. அவன் சொல்லணும் கிறிஸ்தவன். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். சரி, முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. என்ன சொல்லுது பாருங்க. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற அந்த சீஷர்களுக்கு என்ன பேர் வழங்கிச்சான்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவர்கள். அருமையான தேவஜனமே, உன்னை என்னையும் பார்த்து ஜனங்கள் சொல்லணும், அவன் கிறிஸ்தவன், அவ கிறிஸ்தவா அப்படின்னு சொல்லணும். நம்மளை குறித்து அப்படி சொல்லுவாங்களா? அவன்லாம் கிறிஸ்தவன இருக்கிறேன் பேர், அந்த ஆளுல சும்மா கிறிஸ்தவங்கிற போர்வையில் நடிக்கிற பேர். எங்க இந்த சாட்சி வரக்கூடாதுங்க. நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள். இதுக்குதான் உங்களை தெரிந்து கொண்டேன்ற நம்ம சாட்சியா இருந்து இயேசுவை வெளிப்படுத்தணும், இரட்சகரை வெளிப்படுத்தணும். அன்றைக்கு முதல் அந்தியோகியாவுல கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இயேசுவை போல வாழ்ந்துட்டாங்க. எங்க உங்களால என்னால வாழ முடியுமாங்க? முடியுமா? முடியுங்க. முடியும்னு சொல்றவனுக்கு முடியும், முடியாதுங்கிறவனுக்கு முடியாது. இயேசுவை போல வாழ முடியுங்க. இதனாலதான் ஆண்டவர் முடியாது, நம்மளால முடியாம போயிருங்கிறதுக்காகத்தான் இயேசு என்ன பண்ணாரு?
ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலனாகிய புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். இப்போ நானும் நீங்களும் சாட்சிகளா இருக்கணும்னு நினைக்கிறாரு. தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சாட்சிகளா இருப்பீங்க. எது வரைக்கும்? பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகள். இப்படி சாட்சியா பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது. அப்படியானால் இயேசு ரட்சித்தார், நான் உண்மைதான், ரட்சிக்கப்பட்ட நம்ம சாட்சியா இருக்கணும். ஆனால் நம்மால அந்த அளவுக்கு வல்லமையான சாட்சியா இருக்க முடியாதுன்னு சொல்லி, அப்படி வல்லமையோடு கூட சாட்சியா இருக்கணும்னா பரிசுத்தாவி இருந்தால் தான் பலமடைய முடியும். ஸோ பரிசுத்தாவி வரும்போதுதான் நீங்க பலனடைந்து சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற. அப்ப பரிசுத்தாவி ரொம்ப அவசியங்க. இப்ப இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்து இதுவரைக்கும் பரிசுத்தாவி பெறாதவங்க எல்லாம் தயவு செய்ய சொல்றேன், கட்டாயம் பரிசுத்தாவி பெற்றாகணும். பரிசுத்தாவி பெற்றாகணும். பரிசுத்தாவி பெற்றால் தேவன் நம்மை பலப்படுத்தி சாட்சியா வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தாவி பெறாதனால்தான் என்ன ஆகுதுன்னா சாட்சியே இல்லை. ஈவன் பரிசுத்தாவி பெற்றவங்க கூட சாட்சி இல்லை. ஏன்னா பரிசுத்தாவி ஏன் கொடுத்தாரு? நம்ம சாட்சியா இருப்பதற்கு. ஆவியானவருடைய ஆலோசனைப்படியே நடந்துகிட்டே இருந்தோம்னால் நானும் நீங்களும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறபடினால நம்ம சாட்சியா இருப்போம். பரிசுத்தாவி பெறாதவங்க இது வரைக்கும் யாரும் பயிராம இருக்கிறீங்கன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பரிசுத்தாவி பெற்றுங்க. ஸோ சாட்சியில இருப்போம். ஆனா கவனமா கேட்டுங்களேன், நம்ம சாட்சி எப்படி விளங்கணும்? நம்ம பேச்சு மூலம் விளங்கணும். நம்ம பேச்சை வச்சே இவன் கிறிஸ்தவன்டா அப்படின்னு சொல்லணும். நம்ம உடைய வச்சு, ட்ரெஸ்ஸை வச்சு இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லணும். நம்ம சேலை வச்சு இவங்க கிறிஸ்தவங்கப்பா அப்படின்னு சொல்லணும். எப்படி நம்ம நடக்கிறோம்? எவன் எப்படி நினைச்சா என்னங்க, என் விருப்பப்படி நான் ட்ரெஸ் போடுவேன், என் விருப்பப்படி எதையும் பேசுவேன், என் விருப்பப்படி எதையும் செய்வேன். நீங்கள் சாட்சியாக இருக்கவே முடியாதுங்க. இந்த பேதுரு இருக்கிறானே, சேவகர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்துருக்கிறான். அந்த உட்கார்ந்துருக்கிற இடத்துல அந்த சேவகர்களை ஒருத்தன் சொல்கிறான், வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 73வது வசனம். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன். இயேசுவோடு கூட இருந்த பத்தியா கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, அதுல நீயும் ஒருத்தன். எப்படி கண்டுபிடிச்சானுங்க இவனுங்க? எப்படி கண்டுபிடிச்சானுங்க? அவன் பேச்சை வச்ச கண்டுபிடிச்சானுங்க. அந்த பேச்சு இயேசுவோடு கூட இருந்தவன்னு கண்டுபிடிக்க வச்சிருச்சுங்க. அருமையான சகோதரனே, உன் பேச்சு ரட்சிக்கப்பட்டவன்ங்கிற எண்ணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு, இயேசுவை நீ வெளிப்படுத்துற அளவுக்கு சாட்சியா இருக்கணும். உன் பேச்சு எப்படி இருக்குது? எவனோ ஒருத்தன் சண்டை போடுறானோன்னு நீயும், ஏய் உனக்கு மட்டும்தான் தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கவுண்டரா நீங்க பேசுறீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லை, சாட்சியே இல்லையே. அவன் ஏன் அசுத்தமா பேசினான்? அவன் ரட்சிக்கப்படல, அவன் அப்படிதான் பேசுவான். ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்ம சாட்சியா இருக்க வேண்டியவங்க. எப்படி பேசுறோம்? அவன் பேசுறான், அதனால நானும் பேசுறேன். நம்ம பேச்சே வெளிப்படுத்தணும். என்னதான் சத்தம் போட்டாலும் நம்ம அமைதியா வசந்தியோ எதையோ பேசிட்டோன்னா, என்னடா அந்த ஆளா இருக்கு, ஒரு சூடு சொரணையே இல்லாத ஆளா? இல்லப்பா, சூடு சொரணை இல்லாத ஆள் இல்லை, அந்த ஆள் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால தான் அவர் பேசாம இருக்கார். நம்முடைய பேச்சு இயேசுவை வெளிப்படுத்தணும். நம்முடைய ட்ரெஸ்ஸு கூட இயேசுவை வெளிப்படுத்தணும். இப்படி கேட்குறேன், நம்ம எல்லாரும் ட்ரெஸ்ஸை போடுறோம் மானமறைக்க. வசனம் சொல்லுது, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும். அப்போ உடுத்தாலும் ட்ரெஸ் போட்டாலும் உங்க ஸ்டைலுக்கு போடுறதா இல்லை தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி போடுறதா? என்ன சொல்றீங்க? 4 பேர் நம்மளை பார்த்து சூப்பரா இருக்காண்டா, சூப்பரா இருக்காண்டா, சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கா ட்ரெஸ் போடணும்?
எங்க இயேசு மகிமைப்படுவாரான்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு மத்தியில சாட்சி உண்டாகி இயேசுவை மகிமைப்படுத்துறப்பல ரொம்ப வருத்தங்க. பவுலே சொல்றாரு, ரோமர்கள் இருப்போம் 2வது அதிகாரம் 24வது வசனம், எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுறது யார் மூலம்? ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்கள் மூலமாய், சபையார் மூலம் தூஷிக்கப்படுகிறதே. தேவன் மகிமைப்படணுங்க. அதுக்குதான் சாட்சியா இருக்கிறதுக்கு தான் ரட்சித்தார். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், உங்க மூலம் புறஜாதிகளுக்கு மத்தியிலே தூஷிக்கப்படுகிறதே. இதை கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரியே, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அவிசுவாசி ரட்சிக்கப்படாதவங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுவான்? இவங்க தான் கிறிஸ்தவங்களாம் சர்ச்சுக்கு போறாங்களாம், சர்ச்சுக்கு அங்க போய் ஒரு மாதிரி பாஷை பேசுறாங்க, இங்க வந்து வேற பாஷை பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா உங்களை பற்றி? எங்க அவங்களுக்கெல்லாம் இருக்குது பாருங்க, நாக்கு ரொம்ப நீளங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க அவங்க ரொம்ப அமைதியானவங்க, அவங்க இருக்கிற இடமே தெரியாதுங்க, ரொம்ப அன்புள்ளவங்க அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லணுங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உங்களை குறித்து புறஜாதிகள் சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க? உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு வாழ்ந்துட்டீங்களே. தேவன் உன்னை என்னை ரட்சித்து தெரிந்து கொண்டது எதற்காக? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாட்சியாய் வாழ, தேவன் மகிமைப்படும்படி சாட்சியாய் வாழ. சரி, அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே நீங்க மகிமைப்படும்படி என் வாழ்க்கை சாட்சியா இருக்கணும்ப்பா. இதுவரைக்கும் எப்படி எப்படி இல்லாம இருந்துட்டேன், அநேக நேரங்களில் என் சாட்சியை கெடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், என்னை பார்க்குறவன் இயேசுவை பார்க்கணும், அப்படி என் வாழ்க்கை மாறினான்ற, அப்படி நான் சாட்சியா வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஓஹோ, என்ன சொல்றாரு? பூச்சக்கரத்தில் எல்லாரை காட்டிலும் பரிசுத்த ஜனம் சொந்தமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். முதல்ல சாட்சியா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இப்பொழுது தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். முதல்ல எதுக்கு தெரிந்து கொண்டார்? சாட்சியா இருக்க. இப்போ சொந்தமாய் இருக்கிறது. அப்ப சொந்தமாய் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அதுல தான் ஆன்சர் இருக்கு. பரிசுத்தமா இருக்கணுங்க, பரிசுத்தமா இருக்கணும். லேவியராகமம் சொந்தமானவங்க எப்படி இருக்கணும்னு பாருங்க. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26ஆம் வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். உங்களை தெரிந்து கொண்ட பார்த்தீங்களா? நான் கர்த்தர், நான் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறதுனால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. அப்போ தேவன் 2வது தெரிந்து கொண்டது எதற்காக? சொந்தமாய் இருப்பதற்கு, தேவனுடைய சொந்தக்காரர்களாக இருப்பதற்கு என்று தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்தக்காரர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்கிறார். நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் விரும்புறது என்ன? நான் பரிசுத்தரா இருக்கிறபடினால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களா. அப்ப ஆண்டவர் விரும்புற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணுங்க. சொந்தக்காரங்க, நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தக்காரங்க. இப்ப இப்படி கேட்கிறேன், சொந்த அண்ணன் வச்சுக்கோ, ரோட்ல உருள்றாரு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, எங்க உங்க அண்ணன் ரோட்ல உருள்றாங்க, குடிச்சிட்டு ரோட்ல விடுறான், எப்படி இருக்கும்? நமக்கு சந்தோஷமா இருக்குமா? எங்க சந்தோஷமா இருக்குன்றீங்களா? கேவலமா இருக்கும். நமக்கு கேவலமா இருக்கும்.
ஆனால் அதற்கு மாறாக உங்க அண்ணன் நல்ல கேரக்டருங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கணும். அப்படியே சௌரனை கேள். தேவன் தெரிந்து கொண்டது சொந்தமாக இருக்கும்படிக்கு. அந்த சொந்தமான ஜனங்கள் எப்படி இருக்கணும் விரும்புறாரு? அவர் பரிசுத்தராக இருக்க அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ சொந்த ஜனங்கள் அவர் பரிசுத்தராக இருக்க அப்படின்னால நீங்களும் நானும் சொந்த ஜனங்களா இருந்து பரிசுத்தமா இருக்கணும். நம்ம பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறது இல்லையே. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பரிசுத்தமா இருக்கும். அப்படியா? மற்ற நேரம் இயேசு பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களா இருங்கன்னு சொல்ல. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. தேவனுக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும். நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. நம்ம மனசாட்சிக்கும் ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம மனசாட்சி என்ன சொல்லும்? அவசரத்துக்கு போய் சொல்லலான்னு சொல்லுவோம், போய் சொல்லிடுவோம். ஆனா கேட்டா நம்ம பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லும்? போய் சொல்லாத சொல்லும். என்னை வெட்டி போட்டாலும் போய் சொல்ல மாட்டேன்பா அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொந்த ஜனம் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாருங்க. ஆனா இன்னைக்கு பரிசுத்தத்தை பற்றியே யோசிக்கிறது இல்லையே. நம்ம மனசாட்சி என்ன சொல்றோம் அப்படிதாங்க நடக்கிறோம். இந்த மனசாட்சிக்கும் அவருடைய எண்ணத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. எதிர்மறையானது. நம்ம மனசாட்சி சாத்தானுடையது, தேவனுடைய எண்ணம் வேற. யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த இடத்துலையும், வீட்டிலும் வெளியிலும் எல்லா பக்கத்திலும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஏன் அவர் பரிசுத்தம் உள்ளவர் ஆகையால் நீங்களும் நானும் அவருக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும். அப்ப சொந்த ஜனங்களை ஒண்ணு சாட்சியா இருக்க தெரிந்து கொண்டார், ரெண்டு சொந்தமா இருக்க தெரிந்து கொண்டார். இந்த சொந்தமானவங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்லா ஆண்டவர்கிட்ட எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க மாட்டேங்க. எனக்கு அது விருப்பமே கிடையாது. உங்களை போல என்னை பரிசுத்தம் ஆக்குங்க. இயேசு சொன்னார்ல, என்னை கண்டவன் அப்படின்னா என்ன பார்க்குறவன் இயேசுவை பார்க்கணும்ப்பா. அப்படி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா. சும்மா நானும் ஒரு பாஸ்டர் தான் சொல்லிட்டு சும்மா ஜம்பா அடிக்கிறதுலாம் எனக்கு வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லி நான் வாஞ்சிப்பேன். பரிசுத்தம் அடையணும்னு நினைப்பேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஒருவேளை நான் வேதம் சொல்லுது கிரேக்கருக்கும் யூதருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடலற்றவளாக இருங்கள். என்னால் கிரேக்கன்னா யாரு? புறஜாதி மக்கள். யூதன்னா யாரு? பேர் கிறிஸ்தவன். சபைன்னா யாரு? விசுவாசி. இவங்களுக்கு நம்ம இடலாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? சப்போஸ் ரட்சிக்கப்படாதவனுக்கு இடலாக இருந்தால் இயேசு அவனுக்கு ரத்தம் சிந்தது வேஸ்ட். அது காரணம்னா நான் என்னை பார்த்து ரட்சிக்கப்படாத ஒருத்தன் இடறி போய் அவன்லாம் பாஸ்டாவன் என்ன மாதிரி வாழ்றான், என்ன மாதிரி பேசுறான், என்ன மாதிரி நடக்கிறான், சி இவன்லாம் ஒரு பாஸ்டான் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து ஒரு ரட்சிக்கப்படாத அவிசுவாசி ரட்சிக்கப்பட மாட்டேன் என்று சொன்னால் இயேசு அவனுக்கு ரத்தம் சிந்தது வேஸ்ட் ஆயிடும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், என்னை பார்த்து ஒருத்தன் உங்கள்கிட்ட ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் தான் காரணம்னா என்னை தூக்கிடுங்க, உலகத்திலிருந்தே தூக்கிடுங்க. ஏன்னா என்ன பார்த்து அவன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான். அப்ப இயேசு சிலுவையில தொங்கினதே வீணாயிருக்கும்ல. இயேசு சிலுவையில தொங்கினதே வீணாயிருமே அவனுக்காக. அதே போல பேர் கிறிஸ்தவங்களுக்கும் நானும் நீங்களும் சாட்சிகளா இருக்கணும். பேர் கிறிஸ்தவங்க கூட நம்மளை பார்த்து தப்பா சொல்லக்கூடாது. பெந்தை கோஷ்டிக்காரங்களாம் பரிசுத்தாவில நிறைவேறாங்களாம். அங்கே போய் எங்கள் வீட்டில் என்ன பாஷை பேசுகிறாங்க பேர் எங்க அவங்களாம் இடர்னா எஸ் அவனுக்கு பலியானது வச்சு தானே. இப்போ யாரால அவங்க ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? சாட்சி இல்லாத விசுவாசியாலோ ஊழியக்காரனாலோ அவங்க பாதிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க சரியா இருங்க? அதனால தான் சொல்றாரு, ஒருத்தர் இடம் உண்டாக்கிறாங்க, கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்துல போட்டுடுறேன். நமக்கு அடுத்தவன் இடர்னா என்ன, எப்படி போனா எனக்கு என்ன, நான் எனக்கு விருப்பமான நடப்பேன் சொல்லாத. நீ சாட்சியா இருக்கணும். அடுத்தது விசுவாசிகளுக்கும் சாட்சியா இருக்கும்.
விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் பேசாம இருக்கீங்க. அவ கிடக்குறா, இவன் கிடக்குறான். நான் இப்ப சொல்றேன், என்ன குறித்து ஒருத்தனுக்கு இடம் உண்டாக்குறான். தயவு செய்து நான் ஒரு ஊழியக்காரனுக்கு லாய்க்கே இல்லைங்க. நீங்க வேணா ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஊழியக்காரரை தூக்கிடுங்க, எங்களோட ஆளு நாங்க இடற மாதிரி வாழ்றாரு, இவரை தூக்கிடுங்க, வேற ஒரு ஊழியக்காரன் போடுங்கன்னு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு பெர்மிஷன். ஆனா ஒண்ணு, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணா நீங்க ஒருத்தன் கூட இருக்க மாட்டேன். ஏன்? உங்களை என்கிட்ட சரியாக்க தான் கொடுத்தாரு, நானே சரியில்லைன்னா இப்ப சொல்லுங்களேன். நான் சும்மா சொல்றேன், உதாரணமா சொல்றேன். ஆண்டவரே, நான் யாருக்காவது இடலாம் இருந்தா இந்த உலகத்துல வாழ விரும்பலப்பா, என்னை தூக்கிடுங்க ஆண்டவரே, சொல்லுங்க பாப்பா. உங்களால முடியுமா? என்ன, நான் யாருக்காவது இடலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களும் தேவனுக்கு வழி நடக்க மாட்டாங்க. வேண்டாம் ஆண்டவரே, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் இப்போதான் வாயா, யாரோ ஒரு சிலருடைய வாய் தான் முணுமுணுக்குது. அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏங்க, வாழ்ந்த ஆண்டவருக்கு வெறி பிடிச்சு வாழணுங்க. அவர் உங்களை சொந்தமா தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்? நீங்களாம் பரிசுத்தமா இருக்கணும், நான்லாம் பரிசுத்தமா இருக்கணுங்கிறத சொந்தமா தெரிந்து கொண்டார். அப்ப அவருடைய சொந்தக்காரங்க பரிசுத்தமா இருக்கணும்ன்றார். ஒன்னு சாட்சியா இருக்கணும், ரெண்டு பரிசுத்தமா இருக்கணும், மூன்றாவது ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த பரிசுத்தமா இருக்கிறது எப்படி நான் கொஞ்சம் சொல்லிட்டுறேன். எபேசியர் ஆண்டவரே சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களோ குற்றம் இல்லாதலுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்போ உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். நம்ம தெரிந்து கொண்டு சபைக்குள்ள வச்சிருக்காரு. எதுக்காக தெரிந்து கொண்டார்? தமக்கு முன் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பு தெரிந்து கொண்டார். எப்படி? உலக தோற்றத்திற்கு முன்பு தெரிந்து கொண்டது எதற்கு? அவருடைய அன்பிலே பரிசுத்தம் உள்ளவா இருக்கும், குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எங்க பரிசுத்தமாயும் குற்றம் இல்லாத வாழ்க்கையும் வாழ முடியுமா? எப்படி வாழ்றது? குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? எப்படி வாழ்றது? ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. எப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடரொளிகளை போல் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படி. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நீங்கள் குற்றம் அற்றவர்களும் மாசில்லாதவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு முன்பா மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் கற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். சரி, இப்போ ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பா குற்றம் இல்லாம வாழணும். அதுக்குதான் உலக தோற்றத்துக்கு போய் தெரிந்து கொண்டார். அவரை போல பரிசுத்தம். இயேசு கிறிஸ்துவ குறித்து வேதம் சொல்லும், அவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணவில்லைன்னு பிலாத்து சொல்றார். ஒரு குற்றம் இல்லை. அப்படி இருக்க நானும் நீங்களும் குற்றம் இல்லாம வாழ முடியுமா? முடியுங்க. எப்போ முடியும்னு சொல்றாரு? எல்லா வசனத்தையும் தர்க்கம் பண்ணாம முறுமுறுக்காம அவர் சொன்னதை அப்படியே செய்யற ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா நீங்க குற்றம் இல்லாம வாழ்க்கை வந்து. அப்படி யாரா வாழ முடியுமா? ஒரு வசனம் சொல்லுது, அந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தாக்கும். அந்த வசனம் தான் பரிசுத்தம். இந்த வசனம் படி எவன் வாழுவான்? அப்படி சொல்லாத. சரி சரி இதுதான் வாழ்ந்தாகணுமா, சரி பரவாயில்ல வாழ்ந்துக்கிறப்போ அப்படி முறுமுறுத்துட்டு செய்யாத. ஒரு வசனம் ஒன்று சொன்னார்னா செய்கிறேன் ஆண்டவரை சொல்லு, அப்போதான் உன்னை குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் இன்னைக்கு வசனம் கேட்ட உடனே கீழ்படுகிறோம். நமக்கு தான் இயேசு நம்ம சொந்தக்காரனா தெரிந்து கொண்டாரு. குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு உலக தோற்றத்துக்கு தெரிந்து கொண்டார் என்பதை எண்ணவே இல்லையே. அதனால அவர் என்ன சொன்னாரோ செய்யவே இல்லையே.
வேதம் சொல்லுது, அவருக்கு முன்பாய் நாம் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு என்ன செய்யணுமா? எல்லா வசனங்களையும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம செய்யணும். நீங்க வசனம் படிக்கிறீங்க, இங்க வசனம் கேட்குறீங்க, இதை செய்யணும்னு சொன்னா நீங்க அதை சரி ஆண்டவரே நான் செய்கிறேன்னு சொல்ல போறீங்களா, இல்லை முறுமுறுப்பீங்களா? எந்த வசனமா இருக்கட்டும், தர்க்கமும் பண்ணாதீங்க. அப்படி தர்க்கம் பண்ணாலும் முறுமுறுத்து செஞ்சீங்கன்னாலும் நீங்க அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் வர முடியாது. சரி, இப்ப பாருங்களேன் வேதம் என்ன சொல்லுது, வாசிங்க. நான் 2 முறை உங்களுக்கு சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவளா வாழ்ந்தாருங்க முன்னருக்கு, 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும். அவர்கள் இருவரும்னா யாரு? சகரியா, எலிசபெத் 2 பேரும் கணவன் மனைவி. கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஓகே, இப்போ குற்றமற்றவர்களாய் நடந்தது எப்படி? 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியே நடந்து குற்றமற்றவர்களாக. அப்படியானா நீங்களோ நானோ தேவனுக்கு முன்பாய் குற்றம் அற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தர்க்கம் பண்ணாதீங்க. வசனத்துல இது தர்க்கம் பண்ணாதீங்க, அதாவது ஆர்கியூ பண்ணாதீங்க. எப்படி கீழ்ப்படியணும்? அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும். சின்ன பிள்ளை மாதிரி வசனத்தை ஏற்றுக்கிட்டு ரைட் ஆண்டவர் நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. அப்படி செய்ய 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 நீங்களும் நானும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கு தான் இயேசுவை போல மாற முடியும். ஓகே, தானியேல் கூட சொல்லுவான், நான் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவன். ஏன்? ஆண்டவர் சொன்ன எந்த வசனத்தையும் அவன் தள்ளலை, தர்க்கம் பண்ணலை, அதோடு மட்டும் இல்லை முறுமுறுத்தும் செய்யலை, எல்லாம் தேவன் சொன்னபடியே செஞ்சுட்டு போயிட்டான். சரி, 2 1 தேவன் தெரிந்து கொண்டது எதற்கு? சாட்சிகளாக இருக்க. 2 பரிசுத்தமாக இருக்க. எதுக்கு? சொந்தக்காரராக தெரிஞ்சு கொண்டாரா? நம்மளாம் அவங்க சொந்தக்காரங்க தானா? ஏன் சொந்தக்காரராக மாற்றி பரிசுத்தாக நினைச்சாரு? வாசிங்க இப்போ உபாகம் 7வது அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஓகே, எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே உன்னை தனக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார். சொந்தமானம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும். சொந்தமான ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கிறது எதுக்கு? ஏன்? ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவருங்க. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால நம்மளும் பரிசுத்தமா இருந்தாதான் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் உலகம் சொல்லும். ஏன்னா அவர்களுடைய தேவன் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளை பண்ணுகிறவங்களும் அவைகளை நம்புறவங்களும் அவைகளை போல் இருக்கிறாங்க. அவருடைய கேரக்டர் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். ஆகவே அவரை போல பரிசுத்தம் அடையணும்னு சொன்னா நீங்களும் நானும் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கணும். இந்த சொந்த ஜனத்தை பரிசுத்தமாக்குனாரே எதுக்கு? எதுக்கு எதுக்கு சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராச்சரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எதுக்கு சொந்தமா ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி சொந்தமான ஜனங்களுக்கிட்ட தான் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு பொறுப்பு கொடுக்கிறார். அந்த சொந்தமான ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமா இருப்பாங்க. அவன் தான் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு ரைட் பர்சன். அருமையான சௌரனே, சௌரியே, உன்னை சொந்தமா மாத்தி பரிசுத்தமா மாத்துறது எதுக்கு தெரியுமா? தேவனுடைய புண்ணியத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதுக்காகத்தான் உன்னை சொந்தமா மாத்தினாரு, உன்னை பரிசுத்தமா மாத்தினார். பரிசுத்தம் இல்லாம ஒரு சுவிசேஷம் சொன்னா என்ன ஆகும்? ஆண்டவரே சொல்றாரு 50ஆம் சங்கீதம் 16-20 வரை. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? யாரப்பா சொல்றாரு? துன்மார்க்கனை பார்த்து சொல்றாரு, என் பிரமாணத்தை எடுத்துரைக்க என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்ல உனக்கு என்னப்பா ரைட்ஸ் இருக்கு?
நீ பாவத்தில் இருக்கிற, என்ன பற்றி சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? உனக்கு என்ன நியாயம்? பாவம் செய்றவனை பற்றி சொல்றாரு. ஆனா நீங்களும் நானும் சொல்ல வேண்டியவங்க. நம்ம சொல்லாதனால தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன் அவன் வேண்டான்றாரு? வாசிங்க. சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நான் வார்த்தை சொன்னா பின்னால எரிஞ்சுகிற. நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். இந்த துன்மார்க்கன் என்ன பண்றான்? திருடனை பார்க்கும் போது அவனோட ஒருமித்து போறான். விபச்சாரோடும் உனக்கு பங்குண்டு. விபச்சாரக்காரன் அவங்கிட்டையும் கையை கோத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். ஆமா. உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். அவதூறு உண்டாக்குற. இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு என்னுடைய காரியத்தை சொல்ற உனக்கு என்னடா ரைட்டு? துன்மார்க்கம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்றான். இப்படி எல்லாம் தப்பு பண்றவனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய நியாயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆனால் நீங்களும் நானும் சொந்தமானவங்க, பரிசுத்தமானவங்க. நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். எங்க இந்த யூதர்களோ மற்றவங்களோ இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு ஒத்துக்கல. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து குணமாக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிசாசு சொல்லுது பாருங்க. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:41. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். கிறிஸ்துன்னு நம்ப மாட்டேங்கிறானுங்க. இப்ப பிசாசாவது சொல்லுது, இவர் கிறிஸ்துன்னு சொல்லுது. சொல்லிட்டு போட்டு விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. சொல்றது பிசாசு. அது போய் நான் கிறிஸ்துன்னு சொன்னா எனக்கு கேவலமா இருக்குது. நீ சொல்லாத அப்படின்னு அந்த பிசாசு அதட்டுற. என்ன போய் கிறிஸ்துன்னு சொல்ற? நான் கிறிஸ்து தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உனக்கு சொல்றதுக்கு ரைட் இல்ல. பிசாசா இருந்துகிட்டு என்ன கிறிஸ்துன்றியா? சொல்ல விட மாட்டேன்ட்டார். அருமையானே, துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்து சொல்வதற்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உனக்கு என்ன ரைட் இருக்கு? நான் உன்னை கடிந்து கொண்டா கேட்க மாட்டேங்கிற. திருடனோடு பார்க்கும்போது ஒருமித்து போற, வெச்சார காட்டியம் பங்கு உண்டு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன பண்ற? என்ன பற்றி சுவிசேஷம் சொல்ற? ஏய் நிறுத்து அப்படின்னு யார சொல்றாரு? துன்மார்க்கனை. ஆனா நீங்களும் நானும் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்குனே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுக்கு தான் பரிசுத்தமாக்குனார். அதுக்கு தாங்க பரிசுத்த ஆக்குனாரு. உங்களை பரிசுத்த ஆக்குறது நீங்களும் நானும் இயேசுவை பற்றி சுவிசேஷமா அறிவிக்கத்தான் உங்களை சொந்தக்காரரா மாத்தி பரிசுத்தமாக்குனார். நான் சின்ன பையனா இருக்கும்போது தூத்துக்குடி போவேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அப்ப அந்த நாட்கள்ல அந்த ஊர்ல முத்து குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. போட்ல போவாங்க, முத்து குளிக்கிறதுக்குன்னு போட்ல போவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்த உடனே ஒரு மனுஷனை கயிறை கட்டி கீழே இறக்குவாங்க. இவன் உள்ள இருந்து கூடையில சிப்பி முத்து சிப்பி இல்லை, அந்த சிப்பியெல்லாம் அள்ளி தூக்கி போடுவான். அவனுக்கு மூச்சு முட்டுன உடனே இந்த கயிறு கட்டிருக்குல, இதை கொஞ்சம் அசைப்பான். இவன் அசைப்பான். அசைச்ச உடனே மேலே இருந்து கயிறை பிடிச்சிருப்பாங்க. அவன் இந்த அசைஞ்ச உடனே சரி அவனுக்கு மூச்சு முட்டுது போல தூக்கிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஆக்சிஜன் கொடுக்குறதுக்கு வேற மாதிரி மிஷின் இருக்குன்னு வச்சுங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. எப்படி? முத்து குளிக்கிறதுக்கு இறங்கியிருக்கான், அவனை கயிறை கட்டி கீழே இறக்கி இருக்கிறாங்க. அப்படி இறக்குன போது அவன் முத்து சிப்பியெல்லாம் எடுத்து உள்ளே போடுறான், கூடையில் போடுறான். அவனுக்கு மூச்சு முட்டுன உடனே இந்த கயிறை அசைக்கிறான். அசைச்ச உடனே இந்த கயிறு அசைஞ்ச உடனே மேலே பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தூக்கிடுவாங்க. அவனை தூக்கிடுவாங்க. ஏன்னா மூச்சு முட்டிச்சு போடுன்னு விட்டுட்டாங்க, செத்துருவான். இந்த கயிறை பிடிக்கிறதுக்கு யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? சொந்த மனைவியினுடைய அப்பா, அல்லவென்றால் சொந்த மனைவியினுடைய அண்ணன் இல்லைன்னா தம்பி, இவங்கள தான் வச்சிருப்பாங்க. ஏன்? இவன் தான்
பொறுப்பா இருப்பான். சப்போஸ் மச்சான் உள்ள போய் கயிறு ஆட்டினான்னா இவன் தூக்குறதுக்கு ரெடியா இருப்பான். மருமகன் உள்ள ஆட்டுறாருன்னா தூக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. வேற எவனையோ கூலிக்கு விட்டுருந்தா என்ன ஆகும்? கூலிக்கு விட்டா இவன் ஐயோ முயல் தீவுல ஐயோ கப்பல்லாம் வந்துருக்குதுடா, என்ன பெரிய கப்பலாக இருக்குது பாரு அப்படின்னு இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த கயிறு ஆடுது, அங்கே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். செத்தான் போங்க இவன் கூலிக்கு வர்றவன். ஆனால் ஏன் அவனுக்கு சொந்தமான மாமனார ஏன் மச்சான வைக்கிறாங்க? சொந்தக்காரங்கிட்ட கொடுத்தாங்க பொறுப்பை. அவன் தாங்க பொறுப்பா இருந்து ஐயோ இவன் உயிர் போயிடக்கூடாது, இவன் கயிறு ஆட்டினா நான் உடனே எடுக்கணுங்கிற பொறுப்பா இருந்து செய்றவன். அப்படி போல உங்களெல்லாம் என்னெல்லாம் சொந்தமாக்குனது எதுக்கு? பரிசுத்தமா இருந்து சுவிசேஷம் அறிவிக்க போங்க. பரிசுத்தமானவங்க தான் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆகினால உங்களெல்லாம் என்னெல்லாம் சொந்தமாக்குனார். என்னங்க நான் சொல்றது புரியுதா? வரப்போறாரா இயேசு? ஆமென். வரும்போது என்ன நடக்கும்ன்றீங்க? இயேசு சொல்றாரு, வாசிங்க. அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிடும். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். இப்ப ஆவியானவர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மளை சாட்சியா வைக்கிறது மட்டும் இல்ல, அது சுதந்திரமா வச்சிருக்கிறார், அச்சாரமா இருக்குது ஆவி. இப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா மீட்கப்படுவார். அவருக்கு சொந்தமானவங்க யாரு? இயேசு வரப்போறாரா? ஆமென். வரும்போது என்ன நடக்குமா? அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு மகிமையாக புகழ்ச்சியாக மீட்கப்படுவார். நம்ம எல்லாம் சொந்தம் தானா? சொந்தம் தானா? சொந்தமானவங்க பரிசுத்தமா இருக்கணுமா? சாட்சியா இருக்கணுமா? சுவிசேஷம் அறிவிக்கணுமா? ஆண்டவரே நான் உங்க சொந்தம். அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். நானும் நீங்களும் அவருக்கு மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட போறோம். ஆமென். இப்போதான் கர்த்தர் சொல்றாரு தூதர்களை பார்த்து. என்ன சொல்றாரு? மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 26-27. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஓகே, இப்ப இயேசு வர போறாரா? ஆமென். வரும்போது யாரை கூட்டி சேர்ப்பாரா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் கடையிலிருந்து இந்த பக்கம் வரைக்கும் உள்ள ஒரே செகண்ட்ல எடுத்துட்டு போயிடுவார். யார? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி இருக்கணும், சாட்சியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், புண்ணியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில கடைசி நாட்களில் தூதனை வச்சு அனுப்புறீங்க பார்த்தீங்களா? அனுப்பும் போது அந்த தூதர்கள் என்ன செய்வாங்களா? வானத்தின் ஒரு முனையிலிருந்து கடைசி மனை வரைக்கும் உள்ள திசையில் உள்ள கூட்டி சேர்ப்பார். யார? தாம் தெரிந்து கொண்டவர்களை. தேவன் சொல்றாரு, எப்பா நான் தெரிந்து கொண்டவங்களை கூட்டிட்டு வாப்பா. அப்படியானா அந்த தூதர்கிட்ட சொல்றாரு, எப்பா தூதர்களே வானத்தின் கடைசியில் இருந்து இந்த முனை வரைக்கும் உள்ள என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்றாரு. நம்ம எல்லாம் தூதர்கள் கூட்டிட்டு போறாங்க, நம்ம இயேசுவோடு பறக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார கூட்டிட்டு போறாரு? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? சாட்சியா இருப்பாங்க. 1. 2 பரிசுத்தமா இருப்பாங்க. 3 புண்ணியங்களை அறிவிப்பாங்க. ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் சாட்சியா இருக்கணும். ஆண்டவரே கடைசியில தூதர்களை வச்சு சொல்லுவீங்கல்ல, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைச்சிட்டு வாப்பான்னு சொல்லுவீங்கல்ல, அதுல நான் மிஸ் ஆயிடக்கூடாது.
என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இயேசு எப்போ வருவார்னு தெரியாது பிரதர் சிஸ்டர், இயேசு எப்போ வருவார்னு தெரியாது. நினையாத நாளிகளே மனுஷகுமார் வருவார், அந்த நாள் யாருக்கும் தெரியாது. இப்போது தூதர்களை சொல்றாரு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளதை கொண்டு வான்னு சொல்லுவாரு. நானும் நீங்களும் பறந்து போறோம், அப்போ மகிமை அடைய போறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே அந்த தூதர்கள் தெரிந்து கொண்டு கூட்டிட்டு போறாங்கல்ல, அதில் யாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? சாட்சியா இருப்பாங்க. 2 பரிசுத்தமா இருப்பாங்க. 3 புண்ணியங்களை. சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? தயவு அதுக்காக தான் உங்களை சொந்த ஜனமா தெரிந்து கொண்டார், பரிசுத்தமாக்கி வச்சிருக்காரு. உங்களுக்கு தான் சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு ரைட்ஸ் இல்லை. ஆகவே புண்ணியங்களை அறிவிப்போம். நானும் நீங்களும் இயேசு தூதர்களை அனுப்பும் போது மகிமையாக நீங்களும் நானும் பறந்து போவோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போடலாம், எல்லாரும் முழங்கால் போடலாம். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இந்த உலகத்தில் என்ன போய் தெரிந்து கொண்டீரே, என்ன போய் தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்பு தெரிந்து கொண்டு என் கூட உடன்படிக்கை பண்ணினீரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தெம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. தேவனே என்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும், சொந்த ஜனமாய் இருந்து புண்ணியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே. நான் புண்ணியங்களை அறிவிக்கிறவனாய் மாறட்டும், எனக்கு சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே எப்படி ஆயினும் அன்றைக்கு சொல்லும் போது, தூதர்களை விட்டு சொல்லும் போது கூட்டிட்டு வாங்க, இந்த மனையிலிருந்து அந்த மனையில வரைக்கும் இருக்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டிருவாங்கன்னு சொல்லும் போது நானும் பறந்து வரணும் ஆண்டவரே, நானும் பறந்து வரணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நான் பறந்து வருவதற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் நான் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, சாட்சியா இருக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். அப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தருவீராக. எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கோடிக்கணக்கான உலகத்தின் மக்கள் இருக்க என்னை எங்களையும் தெரிந்து கொண்டீரே. என்னப்பா உங்க அன்பு எங்க மேல! உலகத்தோ உண்டாவதற்கு முன்னாலே எங்களை தெரிந்து கொண்டீராமே ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டதினால் தானே நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணீங்க ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் சாட்சிகளாய் வாழ உதவிச்சிங்க. என்னை குறித்தோ என் சபையை குறித்தோ ஒருத்தரும் இடர்ல அடையக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் சாட்சியாய் வாழத்தக்கதான ஒரு கிருபை கர்த்தர் இந்த மத்தியான வேளையில ஊற்றுவீராக, சபையாருக்குள்ளே ஊற்றுவீராக. எங்கள் சபையாருக்குள்ளும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும், சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை நானும் நாங்களும் பரிசுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால நாங்களும் பரிசுத்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டீங்க. அதோடு மாத்திரமல்ல, பரிசுத்தமா இருக்கிற எங்களை சொந்தமா தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எங்களை சொந்தமாக்கிட்டீங்களே. ஏன்? உங்க புண்ணியங்களை அறிவிக்கத்தானே. அப்படியே என்னை எங்களை உங்களுக்கு சொந்தம்னு சொல்ற அளவுக்கு வச்சிங்களே, சொந்தம்னு சொல்ற அளவுக்கு வச்சிங்களே ஆண்டவரே. உங்க சொந்தக்காரரை நம்பி புண்ணியத்தை அறிவிக்கிறதுக்கு எங்களை நம்பி கொடுத்துருக்கீங்களே, அந்த புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும்னு ஜெபிக்கிறோம். புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும்னு ஜெபிக்கிறோம். துன்மார்க்கனுக்கு தேவனை குறித்து சொல்றதுக்கு ரைட் இல்லைன்ட்டீங்க, ஆனா எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துறீங்க. ஏன்னா உங்க சொந்தம், அதனால எங்க கிட்ட அந்த ரைட்ஸ் கொடுத்துறீங்க. ஆகையினால நாங்க யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிக்க, புண்ணியங்களை அறிவிக்க எனக்கு எங்கள் சபையாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. எப்படி ஆயினும் இயேசு வரும்போது நாங்கள் ஆண்டவரே அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்று இருக்கிறதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தூதர்கள் வந்து வானத்தின் கடையாந்திரங்கள் மறுமனை மட்டும் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைத்து போகும்போது நானும் நாங்களும் ஆண்டவரே அந்த அழைப்பிலே இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பறந்து செல்ல கர்த்தர்களுக்கு கிருபை தாங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிங்க. நன்மைனாலும் கிருபைனாலும் முடிச்சு விட்டுங்க. இந்த வாரத்தில் உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் அவரை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.